ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஃபர்கெட் மீ அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான போமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போம் யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாப்லோ நெருடா அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. இதை நிஜமாவே இந்த போமோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான லவ் போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாரோட லைஃப்லேயுமே, எல்லாருமே இல்லை, நிறைய பேர், ஏன்னா மேக்ஸிமம் மெம்பர்ஸ் ஆஃப் பீப்புளோட லைஃப்பில் ஜிங்க் ஆகக்கூடிய ஒரு போமாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை நல்லா ரிலேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அந்த போம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர்ன்ற பார்த்துடலாமா. ரிக்கார்டோ எலிசர் நெஃப்டாலியா ரியாஸ் பொஸ்டாட்டியோ அப்படிங்கிறது தான் இவரோட ஃபுல் நேம். அண்ட் இதுதான் ஒரிஜினல் நேம் கூட. பாப்லோ நெருடா இவரோட பென் நேம். ஆக்சுவலி இவர் ஒரு ஸ்பானிஷ் ரைட்டர். ஸோ இவரோட நேம் ஸ்பானிஷில் தான் இருக்கும். மேபி ப்ரொனன்சியேஷன் முன்ன பின்ன கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஜூலை 1904 பிறந்திருக்காரு. சீலியன் பொயட், டிப்ளமேட் அண்ட் பொலிட்டீஷியனும் கூட. இவர் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு லிட்ரேச்சருக்காக 1971. அண்ட் 23rd செப்டம்பர் 1973 இறந்துருக்கிறாரு. அண்ட் நம்ம போம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இது ஒரு லவ் போம். அண்ட் இந்த போமுக்கு எந்த ஒரு வேர்ஸுமே யூஸ் பண்ணி எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த போமை இவர் நம்மளோட பாப்லோ நெருடா ஸ்பானிஷில் தான் எழுதியிருப்பார். அண்ட் இதை எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1952 த கேப்டன்ஸ் வேர்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பானிஷில் இருந்த போமை இங்கிலீஷில் யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டொனால்டு எஸ் வால்ஷ் அப்படிங்கிறவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் நான் சொல்ல நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் எடுக்கலனாலும் குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த போமோட ஸ்டோரி அப்படியே உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு போமோட டீட்டெயில்டான சம்மரி பார்த்துடலாமா. அண்ட் சம்மரிக்கு முன்னாடி தீம்ஸ்: conditional love versus eternal devotion, memory and presence, love and reciprocity. அண்ட் இந்த போமை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். ஆத்தர் ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ என் கூட இல்லாதப்போ உன்னோட மெமரிஸ் என்னை எப்படி ஹிட் பண்ணுது, எதெல்லாம் உன்னை ஞாபகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அண்ட் செகண்டில் நீ என்னை மறந்துட்ட அப்படின்னா அண்ட் நான் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவேன், எப்படி மறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி ரிவெஞ்ச் மாதிரி இருக்கும். அண்ட் ரிவெஞ்ச் கிடையாது. அண்ட் தேர்ட் பார்ட்டில் நீ என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணி நீ என் கூட இருந்த அப்படின்னா நான் உன்னை எப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக நம்மளோட ஆத்தர் பியூட்டிஃபுல்லாக இந்த போமை சொல்லியிருப்பாங்க. அண்ட் போமை பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அண்ட் அது கண்டிப்பான முறையில் உனக்கு தெரியணும். ஏன் அப்படின்னா உன்னோட ஞாபகங்கள் என்கிட்ட எப்படி எப்படிலாம் என்னை உன்னை ரிமெம்பர் பண்ணுது. நான் உன்னை மறக்கணும்னு நினைக்கிறேன். நான் உன்னை மறக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் உன்னோட ஞாபகங்கள் எந்த அளவுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் சொல்லியிருப்பார். அதாவது அந்த ஜன்னல் ஓரமாக கிறிஸ்டல் மூன் இருக்கு இல்லையா, மூனை கிறிஸ்டல் மூணுன்னு சொல்கிறாங்க. அந்த மூனை பார்க்கும்போது எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அந்த ஆட்டம் சீசனில், ஒரு ஸ்லோவான ஆட்டம் சீசனில் விண்ட் அதாவது அந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்து அந்த நைட் டைம்லாம் அந்த ஆட்டம் சீசனில் அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே ரெட் கலரில் தெரியுமா. ஏன்னா அந்த மூன் லைட் அந்த பிரான்ச்சஸில் பட்டு கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்கும்ல, அதை ரெட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் மாதிரி உன்னோட ஞாபகங்கள் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
அண்ட் ஆட்டம் சீசன் அப்படிங்கிறப்போ வந்து நம்மளோட கண்ட்ரி மாதிரிலாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து பயங்கரமாக குளிரும். அண்ட் அந்த குளிர் டைமில் வந்து நம்ம வீட்டில் ஏசி எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதே மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த ஃபயரிங் பிளேஸ் எல்லாம் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த வுட்லாக்ஸ் எல்லாம் போட்டு அந்த குளிருக்கு எதமாக வந்து கொஞ்சம் சூடு ஏற்றுறதுக்காக வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஃபயரிங் பிளேசஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஃபயரிங் பிளேசஸில் வந்து அந்த வுட்லாக்ஸை பார்க்கும்போது அண்ட் அதை லோட் பண்ணும்போது எல்லாமே வந்து இவங்களோட ஞாபகம் தான் வருது. அதாவது அந்த லேடியோட ஞாபகம், அவரோட லவ்வரோட ஞாபகம் தான் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து அந்த லாக்ஸ், அந்த வுட்டு எல்லாமே வந்து மரக்கட்டை எல்லாமே வந்து நம்ம போட்டால் தானே எரியும். அண்ட் அந்த கட்டைகள் எல்லாமே தீர்ந்ததுக்கப்புறம் அந்த ஆஷஸ் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணணும். பண்ணிட்டு தானே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாகை வந்து அதாவது அந்த வுட் லாகை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். அண்ட் அதெல்லாம் மறந்து அந்த ரூம் எல்லாம் மறுபடியும் சில்லானப்பும் கூட நம்ம வந்து பேசிகிட்டே இருந்தோம். அது கூட அந்த இப்போ நான் அந்த ஃபயரிங் பிளேஸை பார்த்தாலோ இல்லை நான் ஃபயர் பண்ணாலோ வந்து எனக்கு வந்து உன்னோட ஞாபகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த ஃபயர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல தீ பிடிச்சி எரியுது அப்படின்னா என்ன ஸ்மெல் வரும் அப்படின்னா ஒரு மாதிரி கரிஞ்ச ஸ்மெல் வரும். ஆனால் அந்த ஸ்மெல் கூட வந்து எனக்கு ஒரு அரோமாவாக இருக்குது. மேபி வந்து அவரோட லேடி லவ்வோட அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லாக இருக்கலாம், இல்லை அவங்களோட விமன்லி ஸ்மெல்லாக இருக்கலாம். ஒரு இன்டிமேட்டான ஸ்மெல் வந்து எனக்கு வந்து ஞாபகப்படுத்துது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு போட் இப்போ வந்து நம்ம வந்து ஷிப்பிங் எல்லாம் போகணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு சர்டைனான தூரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அது அந்த இடத்துக்கே வந்துடும், அந்த டெஸ்டினேஷனுக்கே வந்துடும், அந்த சேம் பிளேஸ்க்கே வந்துடும் இல்லையா. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து அந்த போட் வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு திரும்ப திரும்ப அங்கே வருதோ அதே மாதிரி அந்த இடத்தையே வந்து எப்படி சுற்றி சுற்றி வருதோ அதே போல் வந்து நான் உன்னோட ஞாபகங்கள்லே வந்து நான் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப நான் எங்கே போனாலும் நான் என்ன பண்ணாலும் உன்னோட ஞாபகங்கள் தான் வந்து எனக்குள்ள வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறார். நெக்ஸ்ட், வெல் நவ் இஃப் லிட்டில் பை லிட்டில் யூ ஸ்டாப் லவ்விங் மீ ஐ ஷால் ஸ்டாப் லவ்விங் யூ லிட்டில் பை லிட்டில். அண்ட் இப்போ வந்து அவரோட மெமரிஸ் எல்லாமே அந்த லேடி லவ்வோட மெமரிஸ் எல்லாமே அவருக்கு வந்து எப்படி ஞாபகம் வருதுங்கிறத சொன்னார். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண அப்படின்னா நானும் வந்து உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லவ் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் நீ வந்து என்னை சடனாக மறக்கிற அப்படின்னா நீ என்னை மறக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி உன்னை வந்து மறந்துருப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ வந்து நீ வந்து என்னை லவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணால் நானும் பண்ணுவேன். அண்ட் நீ என்னை மறக்கணும்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மறந்தாலே அண்ட் அந்த டைமிங்லேயே நான் வந்து உன்னை ஃபுல்லாக மறந்துடுவேன்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லைஃப் வந்து நான் உன்னை மறந்துட்டேன் அப்படின்னா ஒரு டோட்டலாக வந்து வேறு ஒரு ஆளாக வந்து நான் மாறிடுவேன். அண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து பார்த்த ஆளாகவே நான் இருக்க மாட்டேன். அண்ட் ஒரு டோட்டல் இப்போ வந்து 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த லேடி லவ்ட்ட வந்து அந்த விமன் வந்து அவங்களே தப்பு பண்ணாலும் வந்து சாரி கேட்பாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே தப்பு இருந்தாலும் அந்த லேடி மேலே தப்பு இருந்தாலுமே அவங்க வந்து சாரி கேட்பாங்களாம். அண்ட் அவங்கள்ட்ட வந்து கேர் பண்ணுறது, அவங்களோட சின்ன சின்ன விஷயங்களையும் நோட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறது, அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா இவங்களும் கூட சேர்ந்து கஷ்டப்படுறது, அதே மாதிரிலாம் வந்து நான் இருக்க மாட்டேன். உன்னோட்டேருந்து டோட்டலாக வந்து என் லைஃப் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கும். நான் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி தான் வந்து நான் இருப்பேன். நீ நினச்ச ஆளாக வந்து நான் இருக்க மாட்டேன். அந்த டைமிங்கில் உன்னை லவ் பண்ண டைமிங்கில் நான் எப்படி இருந்தனோ அதை விட வந்து நான் பயங்கரமாக வந்து மாறி இருப்பேன். நீ வந்து இந்த ஆளையாக லவ் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு டிரான்சிஷனில் நான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அண்ட் எப்படி வந்து ஒரு ட்ரீ வந்து அதோட ரூட்டை வந்து அந்த இடத்துல வந்து ஆழமாக பதிக்குமோ அதே மாதிரி ஒரு புது பிளேஸில் புது மெமரிஸோடு வந்து நான் என்னோடய ரூட்டை வந்து அவ்வளோ ஆழமாக வந்து பதிப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஹாருமே வந்து நீ வந்து என் கூட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் லைஃப் லாங் நீ இருப்பேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வந்து நீ வந்து என் கூட இல்லை அப்படி சொன்ன. நீ வந்து என் கூட இல்லை. ஸோ நான் வந்து இன்னொரு இடத்த உன்னை மறந்துட்டு வந்து நான் வந்து வேற ஒரு ஆளாக வந்து மாறுறதுக்கு இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நான் போவேன். இது எல்லாமே வந்து அந்த லேடி லவ் வந்து இவரை மறந்துட்டா இவர் வந்து இப்படிலாம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி மிரட்டல் விடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பட் இஃப் ஈச் டே ஈச் how you feel that you are designed for me with impulses sweetness. அண்ட் அதை தான் சொல்கிறார்.
ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் அண்ட் ஒவ்வொரு நொடியும் கூட வந்து நீ என் கூட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாழைப்பழம் மாதிரி பேசினாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நீ வந்து ரொம்ப ஸ்வீட்டாக என்கிட்ட பேசின. ஆனால் வந்து அதை சொன்ன நீ வந்து என் கூட இப்போ இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. If each day a flower climbs up to your lips to seek me, ah my love, ah my own, in me all the fire is repeated is nothing executed or forgotten. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்னை மறந்துட்டு போயிட்ட அப்படின்னா இது எல்லாமே வந்து அவர் பண்ணுவார். அண்ட் எப்பவுமே வந்து அவங்க வந்து அவரோட லிப்ஸாக, அந்த அம்மாவோட லிப்ஸாக இருக்கட்டும் அண்ட் அவங்களோட லவ்வாக இருக்கட்டும் அண்ட் எல்லாமே வந்து என்னோடது அண்ட் எனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு ஃபயர் மாதிரி இது எல்லாமே ரிப்பீட்டட் ஆகிட்டே இருந்தது. ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நீ வந்து என் கூட இல்லை, நீ எனக்கு சொந்தம், உன்னோடது எல்லாமே வந்து எனக்கு சொந்தம் நான் நினச்சேன். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நத்திங், எதுவுமே வந்து என் கூட இல்லை, எதுவுமே வந்து என்னோடது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீ வந்து என் கூட இல்லை அப்படிங்கிறத சொன்னார். ஆனால் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, நீ வந்து என் கூட இல்லைன்னா மட்டும்தான் நான் வந்து இவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இப்படியெல்லாம் நடக்கும். அதே இது வந்து நீ என் கூட இருந்த அப்படின்னா லைஃப் லாங் வந்து நான் உன்னை எப்படி பார்த்துப்பேன் அப்படின்னா, நீ என்னை வந்து எவ்வளோ லவ் பண்ணுறியோ அதை விட டபுள் மடங்கு நான் வந்து உன்னை லவ் பண்ணுவேன். அண்ட் லைஃப் லாங் வந்து உன்னை வந்து என் கைக்குள்ளே வச்சு நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி உன்னை வந்து என் ஆர்ம்ஸ்குள்ளே வந்து நான் ஹோல்ட் பண்ணி வந்து நம்ம வந்து 2 பேருமே வந்து ஹாப்பியாக வாழலாம். நான் வந்து உன்னை என்றைக்குமே வந்து கஷ்டப்படுத்தாமல் ஒரு ஹாப்பியான லைஃப்பை வந்து கொடுப்பேன். அண்ட் எப்போதுமே வந்து நான் அவன் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட லவ்வை வந்து அவர் சொல்கிறாரு. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஞாபகங்கள் வந்து எப்படி எப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்பேர் பண்ணி சொன்னார். அண்ட் இந்த அம்மா வந்து அவங்கள லவ் பண்ணுறது, அதாவது அவங்களோட லேடி லவ் வந்து அவங்கள லவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணால் இவர் எந்த மாதிரி ஆபார் அண்ட் எந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவார் அப்படிங்கிறத சொன்னார். அண்ட் இவங்க வந்து அவரோட லவ் அக்செப்ட் பண்ணி இவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா லைஃப் லாங் எப்படி வச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போமை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அண்ட் இவ்வளோதான் போமோட டீட்டெயிலான சம்மரி. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.